நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை உள்ளாட்சிகளுக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் இது போன்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த பிறகு அதற்கு காரணமாக இருக்கிற மதுரை மாநகராட்சியுடைய மேயர் தலைமையில் இது நடப்பது நடப்பது அது சரியாக இருக்காது. எனவே அவர் அந்த பதவியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீக்க வேண்டும். அவர் இருக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்வது என்பது அது நன்றாகவே இருக்காது, நல்லாவும் இருக்காது. நாங்கள் தொடுத்த வழக்குக்கு எந்த விதமான அதுக்கு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் நாங்கள் ஒரே குற்றம் சாட்டிட்டு ஊழல் செய்தவர் மீது அவரே மன்றத்தை நடத்தினார்னா மேலும் இங்கே தவறு நடக்கிறதுக்கான வழிவகைக்கு அதிமுக துணை போகாது. நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். இது கலந்து கொள்வதற்கு மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்னங்க தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக சொல்லிவிட்டார்கள். இதை விடுத்து என்ன செய்யறாங்க? இப்ப வழக்கு சரியான பாதையில் போய் கொண்டிருக்கு. இதை திசை மாற்றுகின்ற வகையில் என்னன்னா, எங்க கழக நிர்வாகிகள் எங்க மாமன்ற உறுப்பினரும் கூப்பிட்டு மிரட்டுவதை போல எங்க முதலமைச்சர் வருகிறார், எங்க கழக பொதுச் செயலாளர் வருகிறார். வருவதற்கு முன்பாகவே இவர்களெல்லாம் அழைத்து சிசிபியில கிரைம்ல இருந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை உருவாக்குறது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் கீழே இருக்கிற காவல்துறையும் சரியாக நடந்தாலும் வெளியிருந்து எது அழுத்தம் இருக்கோ, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்காரர்களை ஒரு வருடமாக போராடி கொண்டிருந்தவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து மிரட்டின். ஆனால் அவர்களை அழைத்து விசாரித்தது ஒண்ணுமில்லை. அவங்க மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என்று தற்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அறிவித்திருக்கிறார். மதுரை மேயர் குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் மதுரை மாநகராட்சியில் இனிமேல் நடைபெறும் கூட்டங்களில் அதிமுக பங்கேற்காது எனவும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அவர் பேசியதன் கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.